என்ன சக்கு நக்கு நீ போய் நக்கு கண்ணு சக்கு நம்ம இடத்திற்கு நான் நக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டுது. நாலு ரோட்ல போய் நக்கு போ. ஆமா, அதனால கண்ணை சக்கு நம்ம இடத்திற்கு மேலகவாசி பிரம்மனின் புத்திரன் கருதற்கு மிஷின் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காருமா. பிரம்மச்சாரி வந்திருக்காருமா. நீ அர்த்தம் சாரா கேக்குறாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாம். என்ன நீ வர சைஸே சரியில்லை என்னன்னு கேட்குறேன். என்னை நாரதர்னு பார்த்தியா இல்லை வேற ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன் நினச்சியா? நீங்கள் எனக்கு நாரதே அப்புறம் பள்ளி தாங்க. பள்ளி இம்புட்டோனது எவ்வளோ பெரிய மரத்தில் விச்சு விச்சுன்னு இருந்து தெரியுமா? ஆமாம் உண்மைதாயா. சரி இருக்கட்டும். யார் அந்த பிள்ளை? இது யாருங்க? விலங்க. ஹலோ என்ன பொருத்தம்டா அப்பா? என்ன பொருத்தம்? ஹலோ ஆகா என்ன பொருத்தம் சாமி? ஹலோ இன்னைக்கு தான் சாமி வாத்தி ஆசீர்வாதம் வழங்க. ஆசீர்வாதம். ஆமா சாமி. இருந்தாலும் இந்த பிள்ளைய பார்க்கும்போது ஹலோ எப்படி உங்களுக்கு தோணுது? இந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை கொடுத்து கொடுத்துருங்க. அந்த ஆகாய தாமரை. ஹலோ ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் ஒருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே. பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமையிலே, நீ மந்திரம் போலே மணி தமிழ்
ஒரு காணம் கட்டிச்சு உள்ள என் தங்கச்சிங்க. தங்கச்சி அம்மா வள்ளி வள்ளி வர சொல்லுங்க. தங்கச்சி. வள்ளியா? ஆமா வள்ளியா? என் தங்கச்சி தான். வள்ளியா? வந்திருக்கு வந்திருக்கு. தங்கச்சி வணக்கத்தா. வாழ்க பல்லாண்டு வளர்க 100 ஆண்டு. அண்ணே அம்மா தங்கச்சி நம்ம அப்பா எடுத்து நல்லா தானே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்தாருமா. ஆமா என்ன இப்படி பண்ணினோட டவுசரோட தெரியல. வந்துகிட்டு இருந்தே ஒரு தெருநாய் ஒன்று நின்றுச்சுமா. பயத்துல கழட்டி கொடுத்துட்டியா? பயத்தை கழட்டி போல கவ்விட்டு போயிருச்சுமா. நல்ல வேலை அதோட விட்டுச்சு உன்னை. அதோட விட்டுச்சு கதறாம விட்டுருச்சு. அண்ணா அம்மா எழுத்த காரணம் என்ன? தங்கச்சி அண்ணே நம்ம எடுத்திருக்கு மேலோகவாசி சரி பிரம்மனின் புத்திரர் நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார் தங்கச்சி. ஆமா ஆமா தேவலோகவாசி ஆமா பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் உண்டவன் கலைவாணியின் புத்திரன் இவரை காண வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமே. ஆமாத்தா புண்ணியம் பாத்தீங்களா? பார்த்தேன் தா. பேசுனீங்களா? பேசுனேன். வரவேற்பு கொடுத்தீங்களா? அதெல்லாம் நம்ம குல பண்பாடி. ஆசீர்வாதம் கொடுத்தாரா? அதெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. வாங்குனீங்களா? சரி அழைச்சிட்டு வாங்க நானும் கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்படிங்களா? சாமி சாமி என் தங்கச்சி தங்கச்சி இவர்தான் நாரதர் மகரிஷி. பார்த்து விட்டேன். ஆமா வரவேற்பு கொடுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம குல பண்பு தானே. இசை கானம் இசைப்பவரே
சுவாமி சுவாமி வாருங்கள், தங்களது வருகை என்றுமே சாமி, நல்வரமாக அமிர்தம் நஞ்சு கொண்டு- அண்ணா தோழி தங்கச்சி. இருவரும் சுவாமியிடம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு ஆமா. உள்ளே சென்று காவலை பாருங்கள். கிளம்பு. எல்லாருமே கேட்டு போங்க. சாமி, சின்ன சந்தேகத்தை மட்டும் கேட்டு போயிடுறேன். எங்க வாங்க. உங்கள் அப்பா வந்து எல்லா படைப்பும் படைக்கிறாரு. சரி இந்த கனி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். எல்லா கனி, சரிங்க. வாழைப்பழம், இது ஆப்பிள், ஆரஞ்சு, அது இது மாதிரி எல்லா பழத்தையும் உருண்டையாக படைச்சாப்புல உங்கள் அப்பா. இந்த வாழைப்பழத்தை மட்டும் ஏன் நீட்டமாக படைச்சாப்புல உங்கள் அப்பா? நான் டேய் டேய் வாயா. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் தேவைப்படுமே அப்படி குறைச்சிருக்காரு. நிச்சயம் அதான் உண்மை. ஆமாம், அது வலிக்கிக்கிட்டே போதே. ஏய் கிளம்புறீங்களா? வரவா சாமி? போயிட்டு வாயா. என்னையா இது? ஏய் போயிட்டு வரவா சாமி? என்னடா அப்படி தவளை குட்டியாட்டம்? சாமி, எனக்கு ஒரு வர வேண்டும். உங்களுக்கு ஆமா. கேளுங்க. அவன் ரொம்ப சின்ன பிள்ளையாவே இருக்கான். சரி அவனை கொஞ்சம் பெரிய ஆளா வளர்த்து விடுங்க. ரொம்ப குட்டையா இருக்கான். என்னம்மா? அவனுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு, பெருசாக்கி ஆமா, அவன் ரொம்ப சின்ன அவனை பெருசாக்கி விடுங்க. என்னது சிறுசா இருக்கு, என்னது பெருசாக்க? 50 ரூபா தரேன், பெருசாக்கி கொடுங்களேன். நீ தூக்கி காட்டுறாப்ப. அற்புதமான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்புங்க. செந்தாமரை மலர் போன்று திருமுக மலர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன். தரணி போற்றும் தங்கவேலன் தெய்வாள் வாழ்க மகளே வல்லாண்டு அப்படின்ற வகையில் அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தவங்களுக்கு நானும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கும்னா அந்த மணமாலையும் மஞ்சளும் சொல்லி கொடுங்கள் பார்க்கலாம். மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணல் விழிகள் கண்ணீர் மலையில் நனைந்தே நான் வாழ்த்தினேன் மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன்னண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளிலே இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் சின்னந்திரு கிளியே வா செம்பவள கொடியே வா கொடியில் அரும்பில் மடியில் மலர்ந்த மகளே நீ வாழ்கவே மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோளில் நின்று பொன்னூஞ்சல் ஆடும் என்று ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஓடுதம்மா ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஆடுதம்மா குங்குமத்து சிமிலே வா தங்கம் தந்த தமிழே வா திரை போல் உடலில் அணியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம்
உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பது அமிர்தமாகும். முப்பலமோடு பாலண்ணம் முகம் கருத்திட்டு வாராயின் கப்பிய பசினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்ற வகையில் அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுத்த வாழ்த்தாக இருந்துட்டாலும் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பது சிறந்ததென்ற முறையில் உங்களை பற்றின ஒரு சில விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். கேட்ட கேள்விக்கு தக்க பதில் கிடைக்குமா? மோப்பக்குள்ளையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குள்ளையும் விருந்து என்று வள்ளுவர் பந்தகை விருந்தினருக்கு எப்படியெல்லாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுபோல இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க விந்தற்று. இனிமையான சொற்கள் ஏகப்பட்டது உலகத்தில் இருக்கும் பொழுது ஏன் காதுக்கே கேட்க முடியாத காய் போன்ற சொற்களை பேச வேண்டும் என்று சொன்னார். அதுபோல தாங்கள் கொடுத்த வரவேற்பின் காரணமாக இனிமையாக நீங்கள் கேட்க வேண்டும், தகுந்தவாறு பதில்கள் சொல்ல வேண்டும். காத்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி. அற்புதமான பேச்சு, அன்பான பேச்சு. பேச்சுன்னா அப்படித்தான் இருக்கணும். அற்புதமான பேச்சாக இருந்துட்டாலும் கூட உங்களை பத்தின விவரத்தை எப்படி கேட்கலாம்னா கேளுங்கள் பார்க்கலாம். வந்து விழி கற்கண்டு மொழி மாதே, வந்து விழி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாட்டது சொல் போதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, எங்கள் நாடு மலை, எங்கள் நாடு மலை நாடன்பாரு சுவாமி. கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே, கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே, உள் அன்னை தந்தை பெறது சொல் கோதே. தந்தை பையன் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பையன் நம்பி என்பார் சுவாமி, என் தாயின் பெயர் மோகினியாள் சுவாமி, சுவாமி, சுவாமி. தந்தையின் பெயர், நம்பி, தாயின் பெயர், நங்கை மோகினி, உங்க பேரு? வள்ளி, வந்திருக்கக்கூடிய காரணம் காவல். காவல். ஆமா, என்ன காவல்? திணைக்கு என்ன திணை? கந்தனை செந்தனை. கரந்தினை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கர்ணனை எங்களுக்கு செந்தனை முருகப்பெருமான் அந்த ஆராதனைக்காக மட்டும் பயன்படுத்துகிறோம். ஓஹோ, ஆமாம். அமைத்திருப்பது பரன் கையில் வைத்திருப்பதோ கவன். கவன். கவன் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? ஆளாலம் சோவென்று வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் விரட்டுவதற்காக கவன் வச்சிருக்கேன். அதாவது- கல்லால் அடிக்காமல் சொல்லால் விரட்டலாம் என்று. சொல்லால் விரட்டுறீங்க. ஆமா. கல்லால் அடிக்காம சொல்லால விரட்டி கல்லால் அடிக்கிறீங்க. அடித்தால் துன்புறுமே, சொல்லால் விரட்டினால் செல்லுமே என்பதற்காக. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்து விட பாருனா முண்டாசு கவி பாரதி. மனுஷனுக்கு தானே, ஆமா, பறவைகளுக்கு சொல்லலையே, இருக்கட்டுங்க. விலங்கினத்துக்கு சொல்லலையே. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று இந்த ஜகத்தினை அழித்துடன் பாரதிதாசன் பாரதியார் மனிதனுக்கு சொன்னார். தாங்க, மனிதனுக்கு சொன்னதுதான் பாரதியார் சொன்னார், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது ஒரு ஜீவராசி தானே, ஆமா. நான்கறிவுப்பட ஜீவராசி தானே. இருந்தாலும் கூட அது என்ன பண்ணுது, உணவுக்காக இந்த திணைவிளை சோலைக்குள்ள வந்து உணவு சேகரிக்காக வருது. சரி. அதை போய் விரட்டி அடிக்கிறீங்களே ஆளோலம். உங்க அப்பாவோட சொத்தா? எங்க அப்பாவோட சொத்து. நான் வரட்டாம நீங்க வந்து வரட்டுவீங்க? இல்ல கேக்குறேன், ஒரு நாளைக்கு சாப்பிட்டா சாப்பிட்ட போதும் சொல்ல நாலறிவு. தினமும் வந்து சாப்பிட்டா நாங்க எப்படி சாப்பிடுறதுக்கு யூஸ் பயன்படுத்துறது? பயன்படுத்தணும். இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க. ஆங்கிலம்லாம் சேர்த்து வருதப்பா, சொல்லுங்க. இருக்கட்டும். பறவைகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. வேண்டாம், நீங்க திணை விதைச்சு சரி. அந்த பறவைகளுக்காக ஒரு நந்தவனம் அமைச்சு நீங்களாம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி இது நல்லா இருக்கா பேச்சு? ஏன் இல்லையா? ஏப்பா எப்ப நம்பித்தலைவன் வேலிமலை சாலையில திணை விதைச்சிருப்பாராம், முருகனுக்காக படைச்சிருக்காரு, காவலுக்காக நான் வந்திருப்பேனா? சரிங்க. பறவைகள் சாப்பிட்டு போட்டு நாலறிவு தானே, தினமும் வந்து சாப்பிட்டு போகுதா? சரி, பறவை தானே வந்துட்டு போகுது, சாப்பிட்டு போட்டுமே இதுல என்ன உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். சாப்பிடலாம் சுவாமி, ஏன்னா அதுகளுக்கும் உணவு கொடுப்பது ஜீவ காருண்யம் என்று சொன்னாரு. வேணா அந்த பயிர் வாடுவது கண்டு தன் மனம் வாடி போய் நின்றாராம் வள்ளலார் பந்தகை. அப்பேற்பட்ட நான்கறிவு ஒரு அறிவு ஜீவனுக்கு அவர் வாடும் பொழுது நான்கறிவு பறவை கூட்டங்கள் சாப்பிடாம இருக்கலாமா? சாப்பிடட்டும், முருகனுக்கு படைக்கிறது, அதனால கொஞ்சம் சுத்தமா படைக்கலாம்னு. எச்சில் எடுப்படுத்தலாம் படுத்தட்டும், எச்சம் பண்ணிடக்கூடாதுன்னு கண்ணுக்கு தெரிந்த அளவிற்கு விரட்டுனே, போகாம அம்பிட்டு தூங்கிருச்சு. அப்படியா? எப்படி தூங்குது மத்தியில? இது பூரா ஞான பறவை. நான் பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கேன். அப்படிங்களா? சரிங்க, இருக்கட்டும். சோனு அற்புதமான பேச்சு, அன்பான பேச்சு, ஆற்றலான பேச்சு, துணிவான பேச்சு, பணிவான பேச்சு. இப்படி வெட்டி பேச்சு வீண் பேச்சா போயிடக்கூடாதுன்ற காரணத்தினால பேச்சு வந்து எவ்வளவோ விதமான பேச்சு இருக்குங்க. ஆனா நம்ம பேசக்கூடிய பேச்சு வந்து வீண் பேச்சாவும் வெட்டி பேச்சாவும் போயிடக்கூடாது. ஒரு வாழ்த்து சொன்னீங்க,
கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரித்தலே மெய்யாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தலே மெய். இது என்ன காரணத்துக்காக சொன்னாங்க தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால கண்டால் கூட அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காதால் கேட்ட விஷயத்தை கூட உண்மைன்னு சொல்லக்கூடாது. தீர 2 பேரும் வச்சு விசாரிக்கிறா பாருங்க, அப்பொழுதுதான் அது உண்மை எது பொய் எதுன்னு புலப்படுமா. அதனால அந்த வசனத்தை சொன்னாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ராமாயணத்துல ராமன் பார்த்தது அங்கே சீதை பார்த்தது பொய்யாக ஒரு மானை, அது பொன்மானை. காதால் கேட்டார்கள் லட்சுமண அபயம் சீதா அபயம் என்று மானாக வந்த மாரீசன் சத்தம் கொடுத்தால் காதால் கேட்டது. இதனால் தீர விசாரிக்கப்பட்டது ஜடாயு என்ற பதவி மூலம் மெய்யானதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்ன கதையெல்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. இந்த வாசகம் நீங்க சொன்னீங்களே, இந்த வாசகத்துக்கு தகுந்தவாறு வேற ஒரு கதை உங்களால சொல்ல முடியுமா? பொருந்துற மாதிரி இருக்கணும். பொருந்துற மாதிரி இருக்கணுமா? ஆமா. சரிங்க, இருக்கட்டும்ங்க. பேச்சு நல்ல பேச்சு, நல்ல அறிவா பேசுறீங்க, ஞானமா பேசுறீங்க. உங்களை சந்திக்க வந்தா கொஞ்சம் அறிவா தானே வரணும். ஆமா, ஞானமா பாடுறீங்க, அறிவா பேசுறீங்க. 7-14 உலகம் தங்கு தடையிட்டு சென்று வரக்கூடியவர். அந்த மகாலட்சுமி அந்தப்புறம் வரைக்கும் கூட யாரும் அனுமதி இல்லாம நீங்க போவீங்க. காற்றில் நுழையாத இடம் கூட கனகப்பிரியன் நாரதன் நீங்க நுழைஞ்சு வருவீங்க. அப்பேற்பட்ட மகானை பார்ப்பதெல்லாம் நாங்களும் குடித்து வைத்த பாக்கியம் அல்லவா? நிச்சயமாக. நல்லது ஒரு ஞானம் பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? மரம் கோலனானா நூலை பிடி, மனம் கோலனானா நூலை நல்லா படிக்கணும். படிச்சாதான் தெளிவு பெற முடியும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தமிழன் வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா தமிழாகப்பட்டதை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும். ஆனா அதுலதான் பாருங்க, பேச்சுல எவ்வளவு விதமான பேச்சு இருக்கு. அப்படித்தான் பாருங்க, 2 ஆசான கவி புலவைங்க, 2 ஆசான கவி புலவைங்க 2 பேரும் பாருங்க. அப்படித்தான் பாருங்க என்ன பேசியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஆலயத்துல புறாமே போய் இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்க தெய்வத்தை பூரா தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவங்களுடைய வேலையை. 2 பேரும் ஆமை மச்சினீங்க, 2 ஆசான கவி புலவைங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த 2 புலவைகள் என்ன பண்றாங்க பாருங்க. ஒருத்தனுக்கு வந்து பார்வை இல்லை, ஒருத்தனுக்கு வந்து 2 காலுமே இல்லை. அப்படி இருக்கவங்க எப்படி போய் இங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா சந்தோஷம் இல்ல, ஆசை. என்ன ஆசைன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதனை போய் வழிபட்டு வரணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தர், காலு தெரியும், கால் இல்லாத ஒருத்தர். கண்ணு தெரிஞ்சா கூட இவரை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லலாம். அவருக்கு கண்ணும் தெரியல, இவருக்கு கால் இருந்தா கூட கூட்டிட்டு போயிடலாம். இவருக்கு கால் இல்லை, எப்படி சொக்கநாதனை வந்து பாக்குறது? அப்பதான் பாருங்க நீங்க 2 பேரும் மாமி மச்சினீங்க. அப்ப இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா, அடே எனக்கு பார்வை இல்லை ஆனா 2 கால் இருக்கு, உனக்கு கால் இல்லை ஆனா உனக்கு பார்வை இருக்கு. அதனால என்ன பண்ற, கால் இல்லாத நீ என் தோள்பட்டை மேல ஏறி அமர்ந்துக்க. எனக்கு வந்து பார்வைதான் இல்லை ஆனா உனக்கு பார்வை இருக்கு, நீ வழியை காட்டு, நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க, கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சுட்டு குடிடான்னு சொல்லியிருக்கான். அப்ப பாருங்க, இந்த 2 பேருமே ஆசான கவி புலவிங்க. 2 பேரும் போய் ஆத்தங்கரையில இறங்கி உட்காந்து குளிக்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நீராடிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த ஆத்தங்கரையில பாருங்க, இந்த பார்வை இல்லாதவன் என்ன பண்ணிட்டான், ஆத்துக்குள்ள இறங்கி தண்ணியில குளிக்க ஆரம்பிக்க. இந்த கால் இல்லாதவன் மேல கரையில அமர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி நீராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க, ஆடையாகப்பட்டதை அணிஞ்சிட்டு போய் உள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கான். நீர் வரத்து அதிகமாயிருச்சு. அப்ப தண்ணியோட வேகம் அதிகரிச்சதுனால பாருங்க, இவன் ஆடையாகப்பட்டது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருது, துண்டு தண்ணியோட போயிருச்சு. ஆமாங்க. ஆடைக்கு இன்னொரு பெயர் என்ன, கலிங்கம் என்ன சொல்லக்கூடிய பெயரும் உண்டு. அப்பதான் பாருங்க கவி புலவைங்க இல்லையா 2 பேரும். அப்பதான் பாருங்க, அந்த பார்வை இல்லாதவன் தண்ணிக்குள்ள உள்ள நின்றுக்கிட்டு, ஐயோ என் கலிங்கம் பறி போயிருச்சே, ஐயோ என் கலிங்கம் பறி போய் விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே கண்ணு தெரியாதவர் உள்ள இருந்து கத்துறாரு, யாட ஆளு அடிஞ்சுக்கு போதுரா தண்ணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள இருந்துக்கிட்டு இவன் கவியில சொல்லியிருக்கான், என் கலிங்கம் பறி போயிருச்சேன்னு சொல்லி. அப்பதான் பாருங்க, இந்த கால் இல்லாதவன் மேலே உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம்ல, பத்தியாடாவன் நம்மகிட்டே கவி பேசி காட்டானேன்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணானா, இக்கலிங்கம் பறி போனால் என்ன, இக்கலிங்கம் பறி போனால் என்ன, ஏகலிங்கமா மாமதுரையில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் இருக்கையில இக்கலிங்கம் பறி போனால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கரையில இருந்தவே பாட்டு பாடினான, கவி பாடினானா. அப்பத்தையும் பாருங்க, உள்ள தண்ணிக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்தவன் என்ன நினைச்சானா, அடே ஆடை என்னுடைய நீராகப்பட்டது வேகத்தில் அதிகரிச்சுட்டு போறதுனால என்னுடைய மானமே இங்கே பறி வைக்கிட்டு இருக்குடா, அதைத்தாண்டா சொன்னேன் கலிங்கம் பறி போயிருச்சுன்னு சொல்றேன். ஆனால் நான் கவி பாடுறதா நினச்சிட்டு நீ மேலே உட்காந்துக்கிட்டு கவி பாடிக்கிட்டு இருக்க, விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ பாருங்க, அப்படியாக 2 பேருமே அப்படி நீராடி முடிச்சுட்டு 2 பேருமே போய் ஆலயத்தில் போய் சொக்கநாதனை போய் வழிபட்டுட்டு வந்தாங்களாம். இதுக்கு என்ன காரணம், என்னதான் என்ன விவரங்கள் எத்தனையோ விவரங்கள் நடந்திருந்தாலும் கூட ஒற்றுமை என்பது வந்து பலப்படுத்த வேணும். அப்போ இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால தான் நாங்கள் போய் தரிசனம் பண்ண முடிஞ்சுச்சு. அப்போ பாருங்க, பேச்சாகப்பட்டது கூட இப்படி இருக்கணுமா, பேச்சாகப்பட்டது கூட இப்படி இருக்கணுமா பேச்சு. ரொம்ப அருமையான பேச்சு தான். இந்த புலவர்களுக்கு தமிழ் செருக்குன்னு கொஞ்சம் இருக்கும், தமிழ் படித்தா கொஞ்சம் தமிழ் செருக்கு அதிகமாக இருக்கும்.
யாரிடம் பேசினாலும் புலமைத்தன்மையோட பேசுவார்களாம். இப்படி பாருங்க சுவாமி, உங்களை மாதிரி இப்போ இப்படி பேசினவங்க இரட்டை கவி புலவர்கள். அதுபோல் அங்கே 2 பேர் புலமையோடு பேசிட்டு வந்திருக்காங்க. வழியில் வரும்பொழுது ஒருத்தருக்கு இந்த முள்ளு குத்திச்சு, நெருஞ்சி முள்ளு. ஓஹோ, நெருஞ்சி முள்ளு குத்துனா என்ன சொல்லணும்? காலில் முள்ளு குத்திச்சுடான்னு சொன்னா பரவாயில்ல. அதானே அவன் பாருங்க, மூவி 2 கடக்கையிலே. ஓ, மூவி 2னா 6 கடக்கையிலே. 6 கடக்கையிலே. முக்காலை ஊன்றி மூவி 2 கடக்கையிலே இக்காலை 5 நாகம் கடித்ததேண்டாராம். இக்காலை 5 நாகம். ஓஹோ, ஏன்னா இந்த முக்கால் அப்படின்னா ஊன்றுகோல் ஒன்று வச்சு 2 கால் சேர்த்து 3 காலோட மூவி 2 6 கடந்து போகையில் என் காலில் முள்ளு தச்சிச்சுடான்னு சொல்றதுக்கு 5 நாகம் கடித்ததுன்னு சொன்னாராம். இவர் கொஞ்சம் கவியோட சொன்னதுனால கூட வந்தவருக்கு கொஞ்சம் செருக்கு அதிகம். நீ அப்படியாட கவி பாடுற, அதுக்கு மறந்து நான் சொல்றேன் பாரு உனக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். 10 ரதம் புத்திரனின் மித்திருவின் சத்துருவின் பத்தினின் காலை வாங்கி தேய்டான்னு சொன்னாராம். ஓஹோ, 5 நாகம் தானே கிடைச்சிச்சு. ஆமா, அதுக்கு மறந்து நான் உனக்கு சொல்றேன். 10 ரத புத்திரனின் மித்திருவின் சத்துருவின் பத்தினின் காலை வாங்கி தேய் அப்படின்னாராம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 10 ரதம் யார் வச்சிருந்தா? தசரதன் வச்சிருந்தார். தசரதனோட புத்திரன் யார் தெரியுமா? ராமன். ராமனுக்கு மித்திர யார், நண்பன் அப்படின்னா சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு எதிரி யார் அப்படின்னா வாலி. வாலியோட பத்தினி தாரை. தாரையிலேருந்து காலை எடுத்துடும் தரை. காலில் முள்ளு தச்ச தரையில வச்சு தேய்டான்னு சொன்னாராம் கவி புலமையோட. ஓஹோ, இப்படியும் பேச்சு இருக்கு, புலமைகளுக்குள்ள இப்படியும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இரட்டை கவி புலவர்கள் அங்கே பேசி கொண்டாடலாம். இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி பேச்சிலேயே விவாக பேச்சு அப்படின்னு இருக்கு, வினய பேச்சுன்னு இருக்கு. நான் சொன்னேன் ஒரு கவி, நீங்க இந்த கண்ணால் கண்டது காதால் கேட்டதெல்லாம். வாலி இருக்காரு பார்த்தீங்களா? ராமாயணத்தில் மிகப்பெரிய வீரனே வாலி தான். இந்த வாலியாகப்பட்டவரும் சுக்ரீவனும் பிறகுதான் எதிரி. அதுக்கு முன்னாடி என்ன? தகப்பன் 2 தாய் 1. தகப்பன் 2 தாய் 1. வாலிக்கு ஒரு தகப்பன், சுக்ரீவனுக்கு ஒரு தகப்பன், தாய் 1. அப்பேற்பட்ட வாலியும் சுக்ரீவனும் நெருங்கி சகோதரனால அப்படி ஒரு பாசமா இருப்பாங்களாம். ராமன் லட்சுமணா என்ன ஒரு அண்ணன் தம்பி. வாலியும் சுக்ரீவன் போல இருக்க முடியாது, அப்பேற்பட்ட பாசம். ஆனா இருவரும் பாருங்க, வாலியோட யார் எதிர்த்து நின்று போரிட்டாலும் அவருடைய பாதி பலம் யாருக்கு வந்து சேருமா? வாலிக்கே வந்து சேரும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய வீரன் அந்த ராமாயணத்திலே. அவர்களுக்காக கிஷ்கிந்தை அப்படின்ற ஒரு காண்டத்தை உருவாக்கினார் கம்பர். அப்பேற்பட்ட தன்மையில வாலி இப்ப சொல்றாரு, தம்பியப்ப தம்பி கதையில வாலி கூப்பிடுறாரு சுக்ரீவன் கதையில. ஆமா, தம்பி நான் ஒருவனிடம் போர் செய்ய போகிறேன். யார் தெரியுமா? அந்த மாயாவியோட அட்டுழி ரொம்ப தாங்கல, அவனோட போர் செய்ய போறேன், உறுதுணையாக நீயும் வா, இருவரும் போர் தொடுப்போம் அப்படின்னு மாயாவியுடன் போர் தொடுக்க வாலி செல்கிறார். கூடவே சுக்ரீவனும் போறார். மாயாவினால கொஞ்சம் மாய தோற்றம் உடையவனும் அங்கும் இங்கும் மறைஞ்சு மாய தோற்றத்தோடு அங்கே போர் செய்கிறார். போர் செய்யும் போது பாருங்க, இவன் போய் மறைஞ்சுக்கிறானே, இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு குகைக்குள் மறைந்த மாயாவியை தேடி வாலி போறார். வாலி உள்ள போன சுக்ரீவன் என்ன சொல்லு, தம்பி இங்க வரப்பா, நான் உள்ள போய் போர் தொடுக்க போறேன். யாரு? கதையில சுவாமி, கதை கேட்குது நீங்க தானே. உள்ள போய் போர் தொடுக்க போறேன், அதனால வெளியில மாயாவி ஒருவேளை வந்தா இந்த இடத்துல நீ அவனை பார்த்துக்க, நான் உள்ள போய் போர் தொடுக்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி வாலி சொல்லிட்டு போறார். போனா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, அண்ணன் வெளியில வரல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரே கோர சத்தம். சத்தத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா குருதி வெள்ளமா ஓடியார். இதை சுக்ரீவன் பார்க்குற, ஆஹா அண்ணன் ஒருவேளை இறந்துட்டாரோ, இல்ல மாயாவி இறந்தானோ, ரத்தம் வெளியில் வருகிறது.